Good morning students. Now we are going to see about solving the quadratic equation by formula method. Already we have seen by two method. What are the methods are factorization method and complete square method. Now we see about formula method. Okay. So what is the general form of the quadratic equation? Ax square plus bx plus c equal to 0. Already in a factorization method formula methodல நம்ம ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா. ஸோ இங்கே ஃபார்முலா மெத்தடில் இங்கே என்னென்னா இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஆல்ரெடி நம்ம இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம் ஓகேவாப்பா. அதை இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஓகேவா. அப்ளை பண்ணி நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் 3.32 பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்துட்டு எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 பை ஃபார்முலா மெத்தட். ஸோ ஃபஸ்ட் கிவன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை கம்பேர் டு ஜென்ரல் ஈக்குவேஷனுக்கு கம்பேர் பண்ணணும். ஏன்னா கம்பேர் பண்ணால் தான் நமக்கு ஏபிசி வந்து நம்ம எழுதணும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் வி ரைட் த general form of the quadratic equation. What is the general form of the quadratic equation? Ax square plus bx plus c equal to 0. So given equation is x square plus 2x minus 2 equal to 0. See here x square oda coefficient தான் a, x oda coefficient தான் b, c ன்றது constant term. So compare பண்ணுங்க. இங்கே x square oda coefficient என்னவா இருக்கு 1. அப்போ a ன்றது என்னது a equal to 1 and b ன்றது x oda coefficient. அப்போ x oda coefficient என்ன இருக்கு 2, b equal to 2 with சைனோடு எடுத்துக்கணும் ஓகேவா. c இங்கே கான்ஸ்டன்ட் டைம் என்ன இருக்குது -2. இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் ஃபார்முலா என்னது? வாட் இஸ் த ஃபார்முலா? x is equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. So here substitute the value b, a and c. Okay. So minus b. So minus, what is the value of b? 2. Minus 2 plus or minus square root of 2 square, that is b square 2 square minus 4 into a into c with sign ஓட போடணும் ஓகேவா. divided by 2 into a. அப்போ 2 into 1. கிளியரா? a b ஓட வேல்யூ இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ x is equal to minus 2 plus or minus, இந்த இடம் நீங்கள் கரெக்டாக போடணும், சைன் மாற்றிடக்கூடாது ஓகேவா. ஸோ இந்த இடத்துலாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ minus 2 plus or minus square root of 2 square என்ன வரும் 4 and minus, these are the multiplicationல இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா minus into minus plus 4 into 1 4 தான் வரும். 4 2s are 8 ஓகேவா. 4 plus 2னு ரூட்டுக்குள்ளே வந்திருக்கு. divided by 2 into 1 2. ஸோ x is equal to minus 2 plus or minus 4 plus 8 12. ஸோ square root of 12 divided by 2. then minus 2, இது எப்படி எழுதலாம்? minus 2 plus or minus square root of, இந்த 12 நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 4 3s are அப்படின்னு எழுதலாமாப்பா. அப்போ நம்ம ஸ்கொயர்லேருந்து எந்த நம்பரை வெளியில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 2, இந்த 12 எப்படி எழுதலாம்? சிம்பிளஸ் நமக்கு 2 into 2 into 3 எழுதலாமாப்பா. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டில் ஒரு நம்பர் 2 times இருந்துச்சுன்னா டேக்கிங் அவுட் ஆஃப் 1 time ஓகேவா. அப்போ 2 into 2 இருக்கப்போ ஒரு 2 வெளியில் வந்துடும். அப்போ minus 2 plus or minus 2 root 3 கிளியரா divided by 2. x is equal to minus 2 plus or minus 2 root 3 divided by 2. ஸோ இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ 2 வேல்யூஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா minus 2 plus or minus 2 root 3. அப்போ காமனாக இங்கே என்னப்பா இருக்குது 2 இருக்குது. ஸோ இப்போ 2 காமனாக எடுங்க, ப்ளஸ் 2 தான் எடுக்கிறேன். காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா -1 plus or minus root 3 divided by 2னு கிடைக்குமாப்பா. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்குது? -1 plus or minus root 3. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? ப்ளஸுக்கு ஒரு வேல்யூ, மைனஸுக்கு ஒரு வேல்யூ. அப்போ x is equal to -1 plus root 3, -1 minus root 3. புரிஞ்சுதா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ண எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.11ல் செகண்ட் சம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு சம் வந்து கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் பார்த்தாச்சு. செகண்ட் சம் பாருங்கள். சால்வ் த ஃபாலோயிங் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபார்முலா மெத்தட். ஸோ 4 subdivisions are given here. So first subdivision 2x square minus 5x plus 2 equal to 0. First we compare to coefficient of x square x and constant term with the general form of the quadratic equation. What is the general form of the quadratic equation? Ax square plus bx plus c equal to 0. So coefficient of x square is a.
ஸோ ஏயோட வேல்யூ என்னது 2 அண்ட் பி வந்து -5, சி பார்த்தீங்க அப்படின்னா 2. ஸோ ஃபார்முலா என்னது, ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வித் சைனோட பண்ணணும். ஆல்ரெடி ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸு, இந்த இதில் இருக்கக்கூடிய பியில் இருக்கக்கூடிய -5 புரிஞ்சுதா, -5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப், இங்கே நம்ம சைன் கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஓகேவாப்பா. ஸோ -5 த ஹோல் ஸ்கொயர் minus 4 into a into c. அப்போ 4 into 2 into 2 divided by 2 into 2, ஏக்கு பதிலாக 2, ஓகேவா. அப்போ x is equal to minus into minus plus, அப்போ plus 5 plus or minus square root of minus 5 square என்னப்பா வரும் plus 25. then இங்கே 2 2s are 4, 4 4s are 16, அப்போ minus 16 divided by 2 2s are 4 equal to, இது எப்படி எழுதலாம், 5 plus or minus here root 25 minus 16. ஸோ 25ல 16 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 9 கிடைக்கும், ஓகேவா. அப்போ 5 plus or minus square root of 9 divided by 4. ஸோ here 9 is a perfect square number. ஸோ perfect square number, what is the perfect square number, what is the square root of 9? 3. அப்போ 5 plus or minus 3 divided by 4. See here x ஓட வேல்யூ 5, இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கனால அப்போ நம்ம ப்ளஸுக்கு ஒரு வேல்யூ மைனஸ்க்கு ஒரு வேல்யூ எடுத்துக்குவோம். இப்போ x is equal to 5 plus 3 divided by 4 and x is equal to 5 minus 3 divided by 4 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ x is equal to 5 plus 3 divided by 4, x is equal to 5 minus 3 divided by 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ x is equal to 5 plus 3 8 divided by 4 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 4s are 2 4s are அப்படின்னு கிடைக்கும். இங்கே 5 minus 3 divided by 4ன்றப்போ 5 minus 2 5 minus 3 2 கிடைக்கும். இப்போ 2 by 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2s are 2 2s are. ஸோ therefore roots are x is equal to 2 and 1 by 2 of the given quadratic equation, ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் root 2 f square minus 6f plus 3 root 2 equal to 0, ஓகேவா. ஸோ ஹியர் what is the variable, previous sumல நமக்கு x இருந்துச்சு, இங்கே variable is f ன்றதா variable, ஓகேவா. so now compare the given quadratic equation to general form of the quadratic equation. so ax square plus bx plus c equal to 0 கம்பேர் பண்ணும்போது பாருங்கள், ஏக்கு எஃப், அதாவது இங்கே எஃப்ன்றது தான் வேரியபிள். அப்போ எஃப் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு ஏ. அப்போ ஏ ஈக்குவல் டு √2, பி ஈக்குவல் டு -6, சி ஈக்குவல் டு 3 √2. So what is the formula for the finding the root? X is equal to -b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. This is the formula for the finding the root of the given equation. So here what is the variable f? So we put x க்கு பதிலா f போடணும், ஓகேவா. f is equal to minus, ஆல்ரெடி இங்கே bக்கு -6 இருக்கு, அப்போ -6 minus of -6 plus or minus square root of -6 the whole square minus 4 into ஏக்கு பதிலா √2 into cக்கு பதிலா 3 √2 divided by 2 into ஏயோட வேல்யூ √2. கிளியரா. ஸோ f is equal to minus into minus plus, அப்போ +6 plus or minus square root of -6 the whole square plus 36, அப்போ 36. here minus, அதாவது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு என்னென்னா ஒரு மைனஸ் தான் இருக்குது. அப்போ மைனஸ் 4 3s are 12 √2 into √2 2, ஓகே we know divided by 2 √2, ஓகே ஈக்குவல் டு, இது எப்படி எழுதலாம், 6 plus or minus square root of 36 2 12s are -24 divided by 2 √2. So f is equal to 6 plus or minus 36 minus 24. 36ல 24 subtract பண்ண அப்படின்னா என்ன கிடைக்கும், 12. So 6 plus or minus square root of 12 divided by 2 √2. இது எப்படி எழுதலாம், 6 equal to 6 plus or minus square root of, ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்மில் நம்ம பார்த்தோம் 12 எப்படி எழுதணும், 2 into 2 into 3 எழுதலாமாப்பா. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஒரு நம்பர் 2 times இருந்துச்சுன்னா நம்ம டேக்கிங் அவுட் ஆஃப், ஸோ 2 into 2 into 3. ஸோ இங்கே நம்ம 2 times இருக்கிறதுனால 2வை வெளியில் எடுத்துருவோம். இப்போ 6 plus or minus 2 √3 divided by 2 √2 அப்படின்னு கிடைக்குது. நல்லா கவனிங்க. இப்போ இந்த டேர்மில் நமக்கு 6 2 √2, அப்போ நம்ம நியூமரேட்டரில்
2 காமன் எடுத்துடலாமாப்பா. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 2 காமன் எடுத்தால் என்ன வரும் 3. 6ல் 2 எடுத்துட்டிங்கன்னா 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த 2 வெளியில் போச்சுன்னா √3 டிவைடட் பை 2 √2ன்னு கிடைக்கும். இந்த 2வும் கேன்சல் ஆகிட்டு 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 டிவைடட் பை √2 அப்படின்னு கிடைக்குமா. ஸோ அப்போ என்ன ஆகும் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்றப்ப ப்ளஸுக்கு ஒரு வேல்யூ மைனஸ்க்கு ஒரு வேல்யூ. ஸோ தேர்ஃபோர் ரூட்ஸ் ஆர் எஃப் இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் √3 டிவைடட் பை √2 கபா 3 மைனஸ் √3 டிவைடட் பை √2. புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. 3y ஸ்கொயர் மைனஸ் 20y மைனஸ் 23 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே வேரியபிள் என்னது நமக்கு y. ஓகேவா. அப்போ சொல்யூஷன் கம்பேர் டு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. ஸோ 3y ஸ்கொயர் மைனஸ் 20y மைனஸ் 23 ஈக்குவல் டு 0. கம்பேர் த கோஎஃபிஷியன்ட். அப்போ a ஈக்குவல் டு 3, b ஈக்குவல் டு மைனஸ் 20, c ஈக்குவல் டு மைனஸ் 23 வித் சைனோட நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ ஃபார்முலா என்னது x is equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. ஸோ இப்போ y இங்கே வேரியபிள் என்னது y. நம்ம என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம ஃபார்முலாவில் போடணும். அப்போ y is equal to மைனஸ் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் அண்டு பியில் இருக்கக்கூடிய மைனஸ். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 20 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a வந்து 3 இன்ட்டு சி வந்து மைனஸ் 23 டிவைடட் பை 2 இன்ட்டு 3. ஓகேவா. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 20 த ஹோல் ஸ்கொயர் என்ன கிடைக்கும் ப்ளஸ் 400 கிடைக்குமாப்பா. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 3s are 12, 12 into 23 276 டிவைடட் பை 2 3s are 6. ஓகேவா. Now y equal to 20 plus or minus 400 plus 276 ஆட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 676 டிவைடட் பை 6 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ரூட் 676க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆல்ரெடி நமக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு தெரியும். ஸோ இங்கே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். 676க்கு லாஸ்ட் அந்த ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட்டுக்கு பேர் பண்ணணும். ஸோ இதை பேர் பண்ணியாச்சு. இந்த 6 மட்டும் இருக்கும். அப்போ இந்த 6ல் இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னு பார்க்கும்போது என்னது 2 2s are 4. அப்போ 4 போகும்போது 6ல் 4 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். அண்ட் இந்த ரெண்டு டேர்மிங் கீழே இருக்குவீங்க 276. இப்போ என்ன பண்ணணும் இந்த நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 4. இதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதால் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 46 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் எனக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா 276. அப்போ 6 into 46 276 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிச்சுன்னா தட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஓகேவா. ஸோ அப்போ 676க்கு ரூட் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்குது 26 கிடைக்குது. அப்போ y is equal to 20 plus or minus 26 divided by 6. ஸோ அப்போ y is equal to 20 ப்ளஸுக்கு ஒரு வேல்யூ மைனஸ்க்கு ஒரு வேல்யூ. அப்போ 20 ப்ளஸ் 26 divided by 6 and y is equal to 20 minus 26 divided by 6. ஸோ 20 ப்ளஸ் 26 ஆட் பண்ணிங்கன்னா 46 divided by 6. இதை நான் கேன்சல் பண்ணுறேன் 2 டேபிளில் 3 2s are 2 2s are and 3 2s are. அப்போ ஒய்யோட வேல்யூ 23 by 3 கிடைக்குது. இங்கே 20 மைனஸ் 26ன்றப்ப மைனஸ் 6 டிவைடட் பை 6 கிடைக்குது. ஸோ 6 and 6 ஆர் கெட் கேன்சல். அப்போ மைனஸ் 1 கிடைக்குது. ஸோ தேர்ஃபோர் y is equal to 23 by 3 and y equal to minus 1. Therefore the roots are y is equal to 23 by 3 and minus 1. Is it clear? புரியுதாப்பா. அடுத்த சப்டிவிஷன் பார்ப்போம்.